ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அற்புதமாக ஒரு சதுரங்க பந்தத்தை இயற்றியிருக்கார். பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் 6666 பாடல்களை முருகப்பெருமான் மீது இயற்றியிருக்கார். பாம்பன் சுவாமிகள் சாட்சாத் முருகப்பெருமானுடைய தரிசனம் அவருக்கு எவ்வளவோ வாட்டி கிடச்சிருக்கு. ஷண்முக கவசம் அப்படிங்கிற அற்புதமான நூலை இயற்றியிருக்கார். பகை கடிதல் அப்படிங்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார். இந்த மந்திரங்கள் எல்லாம் நாம் அப்படியே பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு, எதிரி தொல்லை எல்லாம் கண்டிப்பாக அகலும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம், சத்தியம். முருகப்பெருமான் மீது 27 போற்றிகளை வைத்து ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார். அதற்கு பெயர்தான் குமாரஸ்தவம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். இது போல பல அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் பாம்பன் சுவாமிகள் நம்மளுடைய நன்மைக்காக செய்திருக்கார். இப்போது முருகப்பெருமான் மீது சுவாமிகள் பக்தி கொண்டு அற்புதமான பந்தங்களை செய்திருக்கார். பந்தம் அப்படின்னு சொன்னோம்னால் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்குள் இன்னொரு விஷயத்தை அடைத்து வைப்பது. அதில் இந்த சதுரங்க பந்தம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த சதுரங்க பந்தத்தால் நமக்கு எல்லாம் என்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிரிகள் இல்லாதவர்களே இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய முழு நேர வேலை என்னவாக இருக்கும்னா, நம்மளுடைய மனநிம்மதியை எப்படி கெடுப்பது, எப்படி சூழ்ச்சி செய்வது, எப்படி புரளி பேசுவது, இதெல்லாம் தான் இருக்கும். இந்த எதிரிகள் செய்யக்கூடிய தீய செயல்களையும் சூழ்ச்சிகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி இந்த சதுரங்க பந்தத்திற்கு இருக்குது. நமக்கு மனக்கவலைகள் 1000 மனக்கவலைகள் இருக்கும். அந்த மனக்கவலைகள் எல்லாம் பொடி பொடி ஆகிவிடும். நம்ம ஏதாவது இழந்திருப்போம், பதவி, புகழ், செல்வம், இது எல்லாத்தையும் இழந்திருப்போம். இது இழந்ததை எல்லாம் நாம் மீட்க வேண்டும் அப்படிங்கிறத நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அதை வருத்தப்படாமல் நம்ம முருகப்பெருமானை தியானித்து இந்த சதுரங்க பந்தரத்தை நாம் வழிபட்டு அந்த மந்திரத்தை ஜெபித்து பாம்பன் சுவாமிகள் மீது நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு ஏதாவது இடர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடர்களை எல்லாம் நீக்கி இது அப்படியே தூக்கி போட்டுடும் இந்த பதிகம். நமக்கு வெற்றியை நம் கைவசமாக்கி தரும் முருகப்பெருமானுடைய கைவேல். இதுதான் இந்த அற்புதமான சதுரங்க பந்தத்துடைய பலன்கள். இந்த சதுரங்க பந்தம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை பற்றி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சதுரங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செஸ்ஸோட ஸ்கொயர் போர்டை நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம மந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிஷப் அப்படிங்கிற ஒரு பீஸ் இருக்கும். அது கிராஸாக தான் போகும். அதாவது இந்த சதுரங்க பந்தத்தோட முதல் கட்டத்திலிருந்து அப்படியே கிராஸாக போனேன்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட முதல் அடி முழுக்க வந்துடும். அதற்கு பிறகு திரும்பவும் நேராக செல்ல வேண்டும். இது போடு மாறி 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 செய்யக்கூடிய இந்த எந்திரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த சதுரங்க பந்தத்துடைய வரக்கூடிய அந்த பாடல் முழுமையாக நமக்கு வந்துவிடும். இந்த எந்திரத்தை நாம் செப்புத்தகடிலோ இல்லை ஒரு படமாகவோ வைத்து கொண்டு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளை மனதார தியானித்து கொண்டு நம்மளால் முடிந்தவரை 27 முறையோ 18 முறையோ மனதிருத்தி முருகப்பெருமானுக்கு முழுமையாக சரணாகதி செய்து முருகா என்னை எப்படியாவது நீ காப்பாற்று அப்படின்னு வேண்டிண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பந்தம் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு பலன் அளிக்கும். இது எப்படி அற்புதமாக செய்திருக்கார் பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட மந்திரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். வாளாரநாதி மயிலேறும் சுந்தர மேய மகா வேளா மயிலோய் விமலர் கண் வந்த சமாதியர்க்கோ வாளா ஏனுன் நாவுள்ளார் நாரருண் தெங்களாரியர்க்கே யாழாகி வாழ்வது மானப் பெரிதெனும் மாகமமே அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடலோட முதல் அடியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 18 எழுத்துக்கள் இருக்குது. 2வது அடியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 21 எழுத்துக்கள் இருக்குது. 3வது அடியில் பார்த்தோம் சொன்னால் 21 எழுத்துக்கள் மறுபடியும் இருக்குது. கடைசியாக அந்த 4வது அடியில் பார்த்தோம்னால் 18 எழுத்துக்கள் இருக்குது. இது எல்லாம் நாம் கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் 78 எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புலனாகிறது. இந்த துருவக்குறிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. மாம்பழ கவிசிங்க நாவலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பல பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார். அந்த பாடல்களுடைய இந்த துருவக்குறிப்பும் இதுவும் அப்படியே ஒத்துப்போகும். மொத்தமாக எழுத்துக்கள் பார்த்தால் 78 தான் இருக்கும். இந்த 78 அப்படியே இதுலேயும் நமக்கு பிரதிபலிக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. பாடலோட 1ஆம் எழுத்தும் 64வது எழுத்தும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் வா. 2ஆம் எழுத்தும் 62ஆம் எழுத்தும் லா. 3ஆம் எழுத்தும் 50ஆம் எழுத்தும் ரா. 4ஆம் எழுத்தும் 44ஆம் எழுத்தும் நா. 5ஆம் எழுத்தும் 36ஆம் எழுத்தும் தி. 6ஆம் எழுத்தும் 26ஆம் எழுத்தும் மா. 7ஆம் எழுத்தும் 22ஆம் எழுத்தும் இ. 15ஆம் எழுத்தும் 78ஆம் எழுத்தும் மே.
17ஆம் எழுத்தும் 77ஆம் எழுத்தும் ம, 29ஆம் எழுத்தும் 76ஆம் எழுத்தும் க, 35ஆம் எழுத்தும் 75ஆம் எழுத்தும் மா, 43ஆம் எழுத்தும் 74ஆம் எழுத்தும் நு, 53ஆம் எழுத்தும் 73ஆம் எழுத்தும் தே, 57ஆம் எழுத்தும் 72ஆம் எழுத்தும் ரி. இதுதான் இந்த சதுரங்க பந்தத்துடைய அற்புதம். இந்த பாடல் ஒரு மந்திர பாடலாக இருக்குது. எவ்வளவோ பக்தர்கள் இன்னைக்கும் அனுபவித்து கொண்டு தான் வரார்கள். இந்த மந்திரத்தை நாம் அப்படியே தியானித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், தினமும் சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், 18 முறையோ 27 முறையோ சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அபரிவிதமான நற்பலங்களை நாம் கண்டிப்பாக அடைவோம். பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பார்த்தோம் அப்படின்னால் திருவான்மியூரில் இருக்குது. அந்த சண்முக கவசம் அற்புதமான மந்திரம். அந்த ஜீவசமாதியில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த முருகன் சன்னதிக்கு மேலே ஒரு அற்புதமான வாக்கியம் இருக்கும். என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரை தள்ளேல் அப்படின்னு இருக்கும். பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முருகப்பெருமான்கிட்ட, நீ ஒருவேளை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல முருகா, ஆனால் என்னோட பக்தர்களுக்கு எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிடாதே. பாம்பன் குமரகுரு சுவாமிகள் மீது அவருடைய சரித்திரத்தை நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் முருகப்பெருமான் அருள் கடாட்சத்தால் நம்ம ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கோம். அந்த காணொலியுடைய லிங்கையும் இந்த வீடியோவில் கொடுத்துடுறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறோம். பாம்பன் சுவாமிகள் பல அற்புதமான ஸ்லோகங்கள் செய்திருக்காரு. குமாரஸ்தவம் பார்த்தோம், அப்புறம் நம்ம சண்முக கவசம் பார்த்தோம், பகை கடிதல் பார்த்தோம். இது போன்ற பல பந்தங்கள், சஸ்திரபந்தம் அப்படிங்கிற அந்த அற்புதமான பந்தம், மயூரபந்தம் அப்படிங்கிற பந்தம், இன்னும் நம்ம போக போக இறைவன் அருளால் கமலபந்தம் அப்படிங்கிற பந்தமும், துவிதநாக பந்தம் அப்படின்னு நாகதோஷத்தை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான பந்தத்தையும் எல்லாம் நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் முருகப்பெருமானோட கடாட்சம். ரதபந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி எவ்வளவோ சாலை விபத்து இதெல்லாம் கேள்விப்படுறோம். இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளிப்படணும், இதில் நம்ம கஷ்டத்தில் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஜெபிக்க வேண்டிய மந்திரம், பூஜிக்க வேண்டியது எது அப்படி பார்த்தோம்னா ரதபந்தம் அப்படின்னு. பாம்பன் சுவாமிகள் நம்மளுடைய நன்மைக்காக எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கார். பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு எல்லா பௌர்ணமியில் வருடத்தில் முடிந்தவா இப்போ ஒரு வாட்டியோ போயிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், செவ்வேல் பரமன் நமக்கு அருள் புரிவது சத்தியம், அதில் எந்தவித நமக்கு சந்தேகமுமே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால், தகப்பனாக இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரியும், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த அன்னை சர்க்கரை அம்மாவுடைய ஜீவசமாதியும், பலராம சித்தருடைய ஜீவசமாதி, இது போன்ற 3 அற்புதமான மகான்களுடைய ஜீவசமாதியும், அற்புதமான மருந்தீஸ்வர் ஆலயமும் இருக்குது. ரிஷபதண்டம் தானாக அந்தரத்தில் நின்ற அற்புதம் எவ்வளோ 4 முறை நடந்திருக்கு அந்த திருவான்மியூர் அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்தில். மருளறுத்திரும் வான்மியூரீசனே அப்படின்னு அப்பர் பெருமானோட அற்புதமான பதிகம் அந்த திருவான்மியூர் க்ஷேத்திரத்து மேலே இருக்குது. அந்த திருவான்மியூர் க்ஷேத்திரத்துக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த பந்தத்தெல்லாம் படனம் செய்து எப்பொழுதாவது நம்மளால் முடிந்தபொழுது பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு சென்று தரிசித்தோம்னா, இந்த ஸ்தலங்களையும் தரிசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு அற்புதமான அபரிவிதமான நற்பலங்கள் கிடைப்பது சத்தியம், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த முருகப்பெருமானின் பாதங்களில் ஒரு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.